வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இரக்கம் நிறைந்த இறையவனே, இரங்க எனக்கு அருள் தாருமே. இரக்கம் நிறைந்த இறையவனே, இரங்க எனக்கு அருள் தாருமே. நீதியில் நான் தவறினேன், நேர்மையில் நான் தடுக்கினேன். நியாயமின்றி நான் தளர்கிறேன், நேயமின்றி நான் நடக்கின்றேன். நீதியில் நான் தவறினேன், நேர்மையில் நான் தடுக்கினேன். நியாயமின்றி நான் தளர்கிறேன், நேயமின்றி நான் நடக்கின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவனே, இரங்க எனக்கு அருள் தாருமே. உடல் நோயால் நான் வருந்தினேன், உண்ணாமல் நான் துயில்கின்றேன். உறங்காமல் நான் தவிக்கின்றேன், உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன். உடல் நோயால் நான் வருந்தினேன், உண்ணாமல் நான் துயில்கின்றேன். உறங்காமல் நான் தவிக்கின்றேன், உடனிருப்பின்றி நான் அழுகின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவனே, இரங்க எனக்கு அருள் தாருமே. பாசமின்றி நான் பதறினேன், பரிவுமின்றி நான் கலங்கினேன். பாராட்டுமின்றி நான் கதறினேன், பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன்.
பாசமின்றி நான் பதறினேன், பரிவுமின்றி நான் கலங்கினேன், பாராட்டும் இன்றி நான் கதறினேன், பண்புமின்றி நான் ஒதுங்கி நின்றேன். இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. இரக்கம் நிறைந்த இறையவரே, இரங்க எனக்கு அருள் தாருமே. லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் இந்த உலகம் எப்படி போகும் என்பதற்கு அடையாளத்தை நம்ம ஏன் கேட்கணும்? பார்த்தா தெரியாதா? ஒவ்வொரு குடும்பங்கள் படுற பாடு, ஒவ்வொரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், விபத்துகள், ஆபத்துகள், நோய்கள், அவல நிலைகள், பல ஆண்டுகளாக தீராத கஷ்டங்கள் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லையே என்ற ஒரு ஏக்க உணர்வுகள், இதெல்லாம் காண்கிற சமயத்திலே மனுஷன் திருந்தக்கூடாதா? மனம் மாறக்கூடாதா? இதுக்குன்னு திருப்பி ஒரு அடையாளம் வேணுமா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் எழுகிற கேள்விகள். கொஞ்சம் வேணும் நாம் திருந்த வேண்டாமா? எவ்வளோ நாள் தான் சொல்லி சொல்லி திருந்தாமல் இருந்தா யாரு தான் நம்மளை திருத்த போறா? எப்படி தான் நம்ம திருந்த போகிறோம்? இதுக்கு அடையாளம் தேவை கிடையாது. ஆனால் நினைவே மக்களுக்கு யோனாவின் மூலமாக சொல்லப்பட்டது, கேட்டார்கள், விசுவசித்தார்கள், மனம் மாறினார்கள். எனவே அவர்கள் அருளோடு வாழுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு எல்லாம் கேட்குறோம், எல்லாம் சொல்கிறோம், ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது, மனமாற்றம் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன வரும்? அழிவு தான் வரும் கடைசியில். எனவே கடவுளை அடையாளங்கள் மூலமாக தேடக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சவுக்கடி தான் இன்றைய இறை வார்த்தை. கடவுளை ஏதோ புஸ்தகத்தில் மட்டும் பார்க்க முடியாது. கோயிலை போகிறோன்னா கடவுளை பார்த்துடலான்னா அப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்கான்னு சொல்லுவாங்களே. கடவுளை அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் உணர முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து காட்டுகிறது இந்த வார்த்தை. மனிதர்களில் மனநிலை, யூதர்களின் மனநிலை இதை வெட்ட வெளிச்சமாக காட்டுது. யூதர்கள் எப்போதுமே அடையாளங்களையும் மறுங்குறிகளையும் தேடக்கூடியவர்கள். நம்ம சொல்லுவோம் இல்லை, சொல்லு காட்டு அப்பதான் நம்புவேன் அப்படி சொல்றது போல கடவுளை உணர்ந்தாலும் அடையாளங்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்திக்கக்கூடியவர். இந்த மனநிலை இறுதியில் தீர்ப்பிடப்படக்கூடிய அளவுக்கு தவறானது என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடையாளங்கள் மட்டும்தான் கடவுளை காட்டும் வழிகள் அல்ல. அதனையும் தாண்டி கடவுளை அனுபவிக்க உணர நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. அடையாளங்களை கடந்து நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு புதுமைகளை அற்புதங்களை மக்கள் மத்தியிலே செய்தார், உண்மைதான். அது வெறுமனே அடையாளங்களுக்காக அல்ல, கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் உணர வேண்டும் என்பதற்காக. ஆனால் யூதர்கள் அந்த அடையாளங்கள் காட்டக்கூடிய அர்த்தங்களை உணராமல் வெறும் வேடிக்கை நிகழ்வாகவே பார்த்தார்கள். அதனால்தான் கண்டும் காணாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நாம் அவர்களைப் போல இருக்கக்கூடாது. கடவுளை தேடுவது தவறு கிடையாது, அது மனித இயல்பு. அந்த தேடல் அர்த்தமுள்ள தேடலாக இருக்க வேண்டும், ஆத்மார்த்தமான தேடலாக இருக்க வேண்டும், வெறும் வேடிக்கை தேடலாக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை இன்னொரு பாயிண்ட சுட்டி காட்டுது. ஒன்று, மனமாற்றம். என்னை திருந்தாமல் இருந்தால் எப்படி ஆகுது? மனமாற்ற வார்த்தைகளே சிலருக்கு வெறுப்பை கொடுக்கிறது, சிலருக்கு பயத்தை தருகிறது, சிலரில் கோபத்தை
கொண்டு வருகிறது. காரணம், மனமாற்றம் என்றாலே நமக்கு பிடித்த ஒன்றை, நாம் விரும்புகின்ற ஒன்றை இழக்க வேண்டுமே, அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. குடிக்கிறேன், ஆனால் நல்லதில்லைன்னு தெரியுது, மனம் மாறணும் முடிவு பண்ணோம்னா குடியை ஸ்டாப் பண்ணணும். அப்போ கஷ்டம் வரும். எனவே மனம் மாற வேண்டாம், சொல்கிறத கேட்க வேண்டாம். இதுதான், இப்படி தான் வரும், சுற்றி வரும். எனவே மனமாற்றத்தின் நோக்கம் அதுவல்ல, மாறாக அனைத்து விதமான அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முயல்வதே என்பார் புனித கார்லோ. இப்போதான் அவர் புனிதரானார். கடவுளது சாயலில் நிறைவோடும் சிறப்போடும் படைக்கப்பட்ட நம் உண்மை இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் மோகத்திலும் வாழ்கிறோம். இதுவே மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணம். துரதிர்ஷ்டமாக மகிழ்ச்சியை தேடுகிறோம் என்ற பெயரில் மகிழ்ச்சியின்மையை நம்ம மீது நாம் வருவித்துக் கொள்கிறோம். இன்றைய வாசகத்தில் கூட இத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் நான் பார்க்கிறோம். எனவே நினிவே மக்களின் மனமாற்றத்தையும் நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்களின் மனமாற்றத்தையும் நாம் காண்கிறோம். ஒரு மனமாற்றம் அடிமை நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய மனமாற்றமாக அமைகிறது. இந்த இரண்டு மனமாற்றத்திலும் வாழ்வு முற்றிலுமாக மாற்றம் பெறுவதில்லை. நினிவே மக்கள் முற்றிலுமாக உணர்ந்து வாழ்வை மாற்ற முயல்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் அடையாளம் கொடுத்தால் மட்டுமே மாற்றம் பெறுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் மண்ணிலிருந்து எழுகிற சாட்சியை நம்பாதவர்கள் மின்னலிருந்து வருகின்ற சாட்சியை எப்படி நம்புவார்கள்? ஆமென். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது காலத்தை யூதர்களைப் போல அல்லாது நினிவே நகர மக்களைப் போல இந்த காலங்களிலே உமது செய்தியை ஏற்று மனம் திரும்புகின்ற மக்களாக வாழ அருள்தாரும். ஆமென். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
உயரியருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார்.
அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். நம்பினோர் கெடுவதில்லை என்ற பொன்வாக்குப்படி நம்பினார் ஆண்டவரை நம்பினார். நம்பிக்கை இயக்கமாம் கிறிஸ்தவத்தையே நம்பியே இணைந்து மறை சாட்சியானார். கிறிஸ்தவராய் வாழும் மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். தருதல் உண்மை அன்பு என்ற இயேசு வாக்குப்படி உயிரளித்தார். உயர்மறைக்காய் உயிரளித்தார். உயிர் வாழும் இறை மகனாம் இயேசு தேவனை உயிராக இதயமேற்று சாட்சியானார். கிறிஸ்தவராய் வாழும் மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாமெல்லாம் அவர் தந்த விசுவாச விழுதாகுவோம். வீர வழி வாழ்வேற்ற தேவ சகாயம் விசுவாச வழி காட்டி சாட்சியானார். கூறிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.